Eulerian path அப்படின்னா definition for Eulerian path பாருங்க. A path of a graph G is called an Eulerian path if it includes each edge of G exactly once. Pathனா பாத்தோட definition உங்களுக்கு தெரியும். Previous class definition of path, definition of cycle பார்த்தோம்ல. இப்போ இந்த பாத்தை வந்து நம்ம எப்ப யூலேரியன் பாத் அப்படின்னு சொல்றோம்னா பாருங்க, it includes the path includes each edge of G exactly once. சரியா? அந்த பாத் வந்து எதை இன்க்ளூட் பண்ணிருக்கணும்னா இந்த கிராஃப்ல இருக்கிற எல்லா எட்ஜையும் எக்ஸாக்டா ஒரு தடவை இன்க்ளூட் பண்ணிருக்கணும். எல்லா எட்ஜுமே வந்திருக்கணும் அந்த பாத்துல. ஆனா எக்ஸாக்டா ஒன் டைம் தான் வந்திருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்துருச்சுன்னா அந்த பாத்துக்கு பேரு யூலேரியன் பாத் அப்படின்னு அர்த்தம். சரியா? இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. டெஃபினிஷன் இப்ப நான் சொன்னது புரியல அப்படின்னா அந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த கிராஃபுக்கு ஒரு யூலேரியன் பாத் எப்படி எழுதுறாங்கன்னு பாருங்க. an Eulerian path from B to D எழுதிருக்காங்க பாத்தீங்களா? So an Eulerian path from B to D அப்படின்னா இப்ப B எங்க இருக்கு? இங்க இருக்கு. B ல இருந்து D க்கு ஒரு பாத் வேணும்னா டைரக்டா இப்படியே வந்துடலாம். பாருங்க இந்த பாயிண்டர் வச்சிருக்கேன். ஸோ ஃப்ரம் B to D வரணும் அப்படின்னா நம்ம டைரக்டா இந்த எட்ஜ் வழியா இங்க வந்துடலாம். பட் இந்த பாத் வந்து நமக்கு என்னவா இருக்காதுன்னா யூலேரியன் பாத்தா இருக்காது. ஏன்னா யூலேரியன் பாத்னா அது எப்படி இருக்குன்னா அந்த பாத்துக்குள்ள அந்த கிராஃப்ல இருக்கிற எல்லா எட்ஜுமே எக்ஸாக்ட்லி ஒன் டைம் வந்திருக்கணும். அது வந்தாதான் அந்த பாத்துக்கு பேரு யூலேரியன் பாத். ஸோ ஃப்ரம் B to D நம்ம எப்படி போனோம்னா அது யூலேரியன் பாத்தா இருக்காது. ஸோ அதனால B to D க்கு எப்படி போறேன்னு பாருங்க. யூலேரியன் பாத் வழியா போனோம் அப்படின்னா நான் B ல இருந்து ஃபர்ஸ்ட் C க்கு வரேன். ஸோ இந்த எட்ஜை கவர் பண்ணியாச்சு. அடுத்து C ல இருந்து D க்கு போறேன். இந்த எட்ஜை கவர் பண்ணியாச்சு. அடுத்து D ல இருந்து திரும்ப என்ன பண்றேன் அப்படின்னா B க்கு போறேன். ஓகேவா? அப்ப இந்த எட்ஜை கவர் பண்ணியாச்சு. திரும்ப B ல இருந்து A க்கு போறேன். ஸோ இந்த எட்ஜை கவர் பண்ணியாச்சு. திரும்ப A ல இருந்து D க்கு வரேன். அப்ப இந்த எட்ஜை கவர் பண்ணியாச்சு. ஸோ அப்படின்னும் போது எல்லா எட்ஜையுமே இந்த கிராஃப்ல இருக்க எல்லா எட்ஜையுமே நான் கவர் பண்ணிட்டேன். B ல ஸ்டார்ட் பண்ணி D ல முடிச்சிட்டேன். ஸோ இட் இஸ் an Eulerian path from B to D which contains all the edges of the graph G exactly once. அதனால இந்த பாத்துக்கு பேரு யூலேரியன் பாத். இது அதே மாதிரி இன்னொரு யூலேரியன் பாத் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஃப்ரம் B to D க்கு பண்ணிருக்கோம். இதே மாதிரி நீங்க வேற ஏதாச்சும் கூட எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரம் A to C யூலேரியன் பாத் போட முடியுமா அப்படின்னு கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. பாத்து படிச்சோம் அப்படின்னாலே சர்க்யூட்டை பத்தி படிப்போம். டைரக்டா டெஃபினிஷன்ல பார்த்தோம்ல, பாத்து படிச்சோன்னே சர்க்யூட் போகணும். இப்போ வந்து ஒரு பாத்து சர்க்யூட்னு சொல்லுவீங்க, அஸ் வெல் அஸ் சைக்கிள் சொல்லுவீங்க அப்படின்னா அந்த பாத்துல இருக்கிற இனிஷியல் அண்ட் ஃபைனல் வெர்டிசஸ் வந்து சேமா இருந்துச்சுன்னா அந்த பாத்தை வந்து சர்க்யூட்னு சொல்லுவோம். அதே மாதிரி யூலேரியன் பாத்தை வந்து நெக்ஸ்ட் டெஃபினிஷன் வந்து பாத்தீங்கன்னா யூலேரியன் சர்க்யூட். அப்ப ஒரு யூலேரியன் பாத்துல இருக்கிற இனிஷியல் அண்ட் ஃபைனல் வெர்டிசஸ் வந்து சேமா இருந்துச்சுன்னா அது யூலேரியன் சர்க்யூட். புரியுதாப்பா? ஓகேவா? யூலேரியன் சர்க்யூட்னா எதுல இருந்து வரணும்? இட் கம்ஸ் ஃப்ரம் த டெஃபினிஷன் ஆஃப் யூலேரியன் பாத். ஸோ யூலேரியன் பாத்ல இருக்கிற இனிஷியல் அண்ட் ஃபைனல் வெர்டிசஸ் சேமா இருந்துச்சுன்னா தட் யூலேரியன் பாத் பிகம்ஸ் த யூலேரியன் சர்க்யூட். ஸோ அதான் எழுதிருக்காங்க பாருங்க. A circuit of a graph is called an Eulerian circuit if it includes each edge of G exactly once. சரியா? each edge of G exactly onceன்ற டெஃபினேஷன் வந்துருச்சுனாலே அது யூலேரியனை பத்தி பேசுறாங்க. எட்ஜை பத்தி பேசுறாங்கன்னா யூலேரியன் ஞாபகம் வச்சுக்கோ. எட்ஜ்னா இ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. எட்ஜ்னா யூலேரியன். சரியா? ஏன் இதை சொல்றேன்னா அடுத்த ரெண்டு டெஃபினேஷன் படிப்போம். அது வந்து என்னன்னா ஹாமில்டோனியன் ஒரு டெஃபினேஷன் படிப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா each vertex of G exactly once வரும். சரியா? வெர்டெக்ஸ் எல்லாமே ஒரு தடவை எக்ஸாக்டா வந்துச்சுன்னா அது ஹாமில்டோனியன். வெர்டெக்ஸ்னா ஹாமில்டோனியன் ஞாபகம் வச்சுக்கோங்க. எட்ஜ்னா யூலேரியன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதான் நான் சொல்றேன். ஸோ ஈச் எட்ஜ் ஆஃப் G எக்ஸாக்ட்லி ஒன்ஸ். சர்க்யூட்ல எல்லா எட்ஜும் கிராஃப்ல இருக்க எல்லா எட்ஜும் ஒரு தடவை வந்துருச்சு அப்படின்னா அந்த சர்க்யூட்டுக்கு பேரு யூலேரியன் சர்க்யூட். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராஃப் பாருங்க. இந்த கிராஃப்ல யூலேரியன் சர்க்யூட் பார்ப்போம் ஃப்ரம் A to A. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஏல ஆரம்பிக்கணும், இந்த ஏல முடிக்கணும். அண்ட் யூலேரியன் சொல்லணும்னா இந்த கிராஃப்ல இருக்க எல்லா எட்ஜுமே எக்ஸாக்டா ஒன் டைம் இந்த சர்க்யூட்டுக்குள்ள வந்துடணும். அப்படி வருதான்னு பாருங்க. இதுல நான் ஏல ஆரம்பிக்கிறேன்.
ஸோ ஏல இருந்து பிக்கு போறேன், ஸோ இந்த எட்ஜ் கவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பில இருந்து இக்கு போறேன், இந்த எட்ஜ் கவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இல இருந்து டிக்கு போறேன், ஸோ இந்த எட்ஜ் கவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டில இருந்து சிக்கு போறேன், இந்த எட்ஜ் கவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சில இருந்து இக்கு வரேன், இந்த எட்ஜ் கவர் ஆயிடுச்சு. திரும்ப இல இருந்து ஏக்கு வரேன், ஸோ இந்த எட்ஜ் கவர் ஆயிடுச்சு. ஸோ நான் ஏல ஆரம்பிச்சு ஏல முடிச்சிட்டேன். ஸோ அதனால இந்த சர்க்கியூட் அட் த சேம் டைம் this circuit covers all the edges of G exactly once என்றனால this circuit is called Eulerian circuit. ஓகேவா? பாருங்க இதுல எல்லா எட்ஜுமே இப்ப எத்தனை எட்ஜ் இருக்கு? 1 2 3 4 5 6 எட்ஜஸ் இருக்கு. ஸோ இங்கேயும் பாருங்க 1 2 3 4 5 6 அந்த 6 எட்ஜஸ்மே ஒரு தடவை வந்திருக்கும். எதுவும் ரிப்பீட் ஆகக்கூடாது. இதுல ரிப்பீட் ஆச்சுன்னா அது யூலேரியன் கிடையாது. ரிப்பீட் ஆகாம எக்ஸாக்டா ஒன் டைம் தான் வரணும். அதே சமயத்துல எல்லா எட்ஜஸ்மே வந்திருக்கும். எந்த எட்ஜையும் விட்டுட்டும் வரக்கூடாது. எல்லா எட்ஜுமே கண்டிப்பா கவர் ஆயிருக்கணும். ஓகேவா? ஸோ இது பேரு யூலேரியன் சர்க்கியூட். நெக்ஸ்ட் டெஃபினிஷன் பாருங்க, யூலேரியன் கிராஃப். யூலேரியன் கிராஃப்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கிராஃப் வந்து ஒரு கிராஃப்ல யூலேரியன் சர்க்கியூட் நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சுன்னா அந்த கிராஃப்க்கு பேரு யூலேரியன் கிராஃப். சரியா? யூலேரியன் பாத்து கிடையாதுப்பா, சர்க்கியூட். பாத்து இருந்துச்சுன்னா அது யூலேரியன் கிராஃப் கிடையாது. சர்க்கியூட் இருந்தாதான் அது யூலேரியன் கிராஃப். இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும். யூலேரியன் சர்க்கியூட் தான் எழுதணும். எப்ப வந்து ஒரு கிராஃபை யூலேரியன் கிராஃப்னு சொல்றோம் அப்படின்னா, that graph contains an Eulerian circuit. அந்த கிராஃப்ல யூலேரியன் சர்க்கியூட் இருந்துச்சுன்னா அந்த கிராஃப்க்கு பேரு யூலேரியன் கிராஃப். இந்த சேம் டைம் இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல யூலேரியன் சர்க்கியூட் இருக்கிற மாதிரி ஒரு கிராஃப்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த கிராஃப்க்கு பேர் தான் யூலேரியன் கிராஃப் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதான் இங்க. சரியா? இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே ஒரு கிராஃப் யூலரா இருக்கு அப்படின்னா அதுல இருக்கிற எல்லா வெர்டிசஸ்க்குமே ஈவன் டிகிரி தான் இருக்கு. அதை நான் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதை வச்சு நம்ம ப்ராப்ளம்ஸ் படிப்போம். அது வந்து ஒரு தியரமா இருக்கு. A graph G is Euler if and only if it contains all the vertices of even degree. ஓகேவா? இப்ப இந்த கிராஃப் யூலர் சொல்றோம் அப்படின்னா அந்த கிராஃப்ல இப்ப எல்லா வெர்டெக்ஸ்க்கு டிகிரி பாருங்க. இந்த வெர்டெக்ஸ்க்கு டிகிரி 2, இதுக்கு டிகிரி 2, இதுக்கு டிகிரி 4, இதுக்கு டிகிரி 2, இதுக்கு டிகிரி 2, எல்லாத்துக்குமே ஈவன் டிகிரி இருக்கா? அப்ப அப்படின்னும் போது இது வந்து யூலர் கிராஃபா இருக்கும். சரியா? அதுவும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, யூலரியன் பாத்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் யூலரியன் சர்க்கியூட்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் யூலரியன் கிராஃப்னா என்னன்னு பார்த்தோம். சரியா? இப்ப இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன படிப்போம்னா, ஹாமில்டோனியன் பாத்னா என்னன்னு படிப்போம். ஹாமில்டோனியன் சர்க்கியூட்னா என்னன்னு படிப்போம். அடுத்து ஹாமில்டோனியன் கிராஃப்னா என்னன்னு படிப்போம். யூலரியன் பாத், யூலரியன் சர்க்கியூட், யூலரியன் கிராஃப்ன்ற மாதிரியே ஹாமில்டோனியன் பாத், ஹாமில்டோனியன் சர்க்கியூட், ஹாமில்டோனியன் கிராஃப். இந்த யூலரியன் கிராஃபுக்கும் ஹாமில்டோனியன் கிராஃப்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, யூலரியன் எல்லாமே எட்ஜஸை வச்சு பேசுவோம், ஹாமில்டன் எல்லாமே வெர்டிசஸை வச்சு பேசுவோம். சரியா? அங்க எப்படி ஈச் எட்ஜ் ஆஃப் ஜி எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் வரணும்னு சொல்லிட்டே வந்தோமோ அதே மாதிரி இங்க எல்லாமே எப்படி சொல்லுவோம்னா ஈச் வெர்டெக்ஸ் ஆஃப் த கிராஃப் ஜி வந்து எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் வரணும் அப்படின்றத சொல்லுவோம். அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? இப்ப ஒரு பாத்தை வந்து டெஃபினிஷன் பாருங்க. எப்ப வந்து ஒரு பாத்தை ஹாமில்டோனியன் பாத் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா அந்த வெர்டெக்ஸ்ல அந்த கிராஃப்ல இருக்க எல்லா வெர்டிசஸ்மே வந்து பாத்தீங்கன்னா அந்த பாத்ல எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் வரணும். அப்படி வந்துச்சுன்னா அந்த பாத்தை என்னன்னு சொல்லுவோம்னா ஹாமில்டோனியன் பாத் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. கன்சிடர் a path from A to D. A to D னா இப்படி டைரக்டா போயிடலாம்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம். A to D அப்படின்னா அது வந்து சிம்பிளா ஒரு பாத். இங்க இருந்து இப்படி போனோம்னா அது வெறுமனே ஒரு பாத்துன்னு சொல்லலாம். அது என்னவா இருக்க முடியாதுன்னா ஹாமில்டோனியன் பாத்தா இருக்க முடியாது. அது எப்ப ஹாமில்டோனியன் பாத்தா இருக்க முடியும் அப்படின்னா எல்லா வெர்டிசஸும் அந்த பாத்தை வந்து கவர் பண்ணிருக்கணும். அந்த கிராஃப்ல இருக்க எல்லா வெர்டிசஸையும் எக்ஸாக்ட்லி ஒன் டைம் கவர் பண்ண முடிஞ்சாதான் அந்த பாத் வந்து ஹாமில்டோனியன் பாத். இப்ப பாருங்க, ஏல இருந்து பி போயிருக்காங்க, பில இருந்து சி போயிருக்காங்க, சில இருந்து டி வந்திருக்காங்க. சோ அப்படின்னும் போது பாருங்க, இந்த கிராஃப்ல மொத்தம் 4 வெர்டிசஸ். சோ 4 வெர்டிசஸும் எக்ஸாக்டா ஒன் டைம் வந்திருக்கு. ரிப்பீட்டும் ஆகக்கூடாது. எந்த வெர்டெக்ஸுமே வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. மொத்தம் 4 வெர்டிசஸ். இந்த 4 வெர்டிசஸ்மே எப்படி வந்திருக்கு? எக்ஸாக்ட்லி ஒன் டைம் வந்திருக்கா? சோ அப்படின்னும் போது இந்த பாத்துக்கு பேர் என்னன்னா ஹாமில்டோனியன் பாத். சரியா? இந்த பாத்து வந்து என்ன பாத்து கிடையாது அப்படின்னா யூலேரியன் பாத்து கிடையாது. ஏன் அப்படின்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த எட்ஜ் கவர் ஆயிருக்காது. This path is not a Eulerian path because it does not contain this edge of the graph G. Eulerian path அப்படின்னா it should contain every edges of G exactly once. சரியா?
இந்த 4 edge கவர் ஆயிருச்சு, பட் ஆனா இந்த edge கவர் ஆகல. So this is not an Eulerian path, but it contains all the vertices of G exactly once ன்றனால this path is called a Hamiltonian path. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் டெஃபினிஷன் பாருங்க, ஹாமில்டோனியன் சர்க்யூட். ஹாமில்டோனியன் சர்க்யூட்னா என்னன்னா, ஒரு சர்க்யூட் நம்ம அந்த கிராஃப்ல இருந்து கண்டுபிடிக்கணும். அந்த சர்க்யூட் வந்து பாத்தீங்கன்னா இட் ஷுட் கண்டெயின் ஆல் த வெர்டிசஸ் ஆஃப் த கிராஃப் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் எக்ஸப்ட் த ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வெர்டிசஸ். அந்த வார்த்தை எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நேச்சுரலாவே ஒரு சர்க்யூட் அப்படின்னாலே இனிஷியல் அண்ட் ஃபைனல் வெர்டிசஸ் வந்து சேமா இருக்கணும். ஆனா பை த டெஃபினிஷன் ஆஃப் ஹாமில்டோனியன் நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா, அந்த இது வந்து இட் ஷுட் கண்டெயின் ஆல் த வெர்டிசஸ் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் சொல்லும் போது நீங்க கேட்கலாம், அப்ப அந்த ஏன்ற வெர்டெக்ஸ் வந்து திரும்ப லாஸ்டா ரிப்பீட் ஆயிருக்கு இல்லையா, அப்ப வந்து இது எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் இல்ல, அப்ப ரிப்பீட் ஆகுது இல்ல, அது ஹாமில்டோனியனா இருக்க முடியாதுன்னு நீங்க சொல்லுவீங்கல்ல. அதனாலதான் டெஃபினேஷன்லயே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த இனிஷியல் அண்ட் ஃபைனல் வெர்டிசஸ் தவிர மீதி எல்லா வெர்டிசஸும் தான் எக்ஸாக்ட்லி ஒன்ஸா இருக்கணும். நம்ம இனிஷியல் அண்ட் ஃபைனல் வந்து சேமா இருந்துக்கலாம், அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. எக்ஸப்ட் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வெர்டிசஸ், ரிமைனிங் வெர்டிசஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் வந்திருக்கணும். இது மட்டும் ரிப்பீட் ஆயிக்கலாம், ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் மட்டும் ரிப்பீட் ஆயிக்கலாம், மத்ததெல்லாம் எக்ஸாக்ட்லி ஒன்ஸா இருக்கணும் அப்படின்றது தான் டெஃபினேஷன்லயே கொடுத்துருக்காங்க. எக்ஸப்ட் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வெர்டிசஸ். இப்போ கன்சிடர் திஸ் கிராஃப். இன் திஸ் கிராஃப் நான் வந்து ஒரு சர்க்யூட் எடுத்திருக்கேன் ஃப்ரம் A to A. பாருங்க, A to B, B to C, C to D, D to A. So ஏல ஸ்டார்ட் பண்ணி ஏல முடிச்சிருக்கேன். So இதனால இது வந்து ஒரு சர்க்யூட். At the same time this circuit contains every vertices of G exactly once. பாருங்க, A, B, C, D எல்லா வெர்டிசஸும் இதுல வந்துருச்சா? So அதனால இது பேரு ஹாமில்டோனியன் சர்க்யூட். ஓகேவா? நெக்ஸ்ட் டெஃபினிஷன் ஆஃப் ஹாமில்டோனியன் கிராஃப். ஹாமில்டோனியன் கிராஃப்னா என்ன அர்த்தம்னா, எப்படி யூலரியன் கிராஃப்னா என்ன சொன்னேன், ஒரு கிராஃப் எப்ப யூலரியன் கிராஃப்னு சொல்லுவோம் அப்படின்னா, the graph contains an Eulerian circuit. அப்படி இருந்துச்சுன்னா அது யூலரியன் கிராஃப். அதே மாதிரி எப்ப வந்து ஒரு கிராஃப் ஹாமில்டோனியன் கிராஃப் சொல்லுவோம் அப்படின்னா, the graph should contain the Hamiltonian circuit. அப்படி இருந்துச்சுன்னா அது பேரு ஹாமில்டோனியன் கிராஃப். கன்சிடர் திஸ் எக்ஸாம்பிள். இது ஆப்வியஸா வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஏல ஆரம்பிச்சு ஏல முடிகிற மாதிரி டக்குன்னு கொடுத்துடலாம். A to B, B to C, C to D, D to A. So ஏல ஸ்டார்ட் பண்ணி ஏல முடிச்சிட்டோம். At the same time it contains all the vertices of the graph G exactly once ன்றனால it contains an Hamiltonian circuit. So this graph is a Hamiltonian graph. ஓகேவா? ஓகே, இந்த நோட்டை பார்த்துக்கோங்க. ஹாமில்டோனியன் சர்க்யூட்ல இருக்கிற ஒரு எட்ஜ் delete பண்ணோம்னா நமக்கு ஹாமில்டோனியன் பாத் கிடைக்கும்னு சொல்றாங்க. Hamiltonian circuit contains Hamiltonian path, but the graph contains a Hamiltonian path need not have a Hamiltonian circuit. ஒரு கிராஃப்ல Hamiltonian circuit இருந்துச்சுன்னா நம்ம Hamiltonian path கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த இருக்கு பாருங்க Hamiltonian circuit. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இருக்கு அந்த எட்ஜ் எடுத்து விட்டீங்கன்னா இப்ப ஏல இருந்து டி வரைக்கும் ஒரு பாத்து கிடைக்கும். அந்த பாத்து என்னவா இருக்கும்னா ஹாமில்டோனியன் பாத்தா இருக்கும். அதான் சொல்றாங்க, ஒரு ஹாமில்டோனியன் சர்க்யூட் கிடைச்சிச்சுன்னா அதுல இருந்து நம்மளால ஒரு ஹாமில்டோனியன் பாத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனா ஒரு ஹாமில்டோனியன் பாத் இருந்துச்சுன்னா அதுல இருந்து ஹாமில்டோனியன் சர்க்யூட் வரணும்ன்ற அவசியம் இல்லை அப்படின்றத கொடுத்திருக்காங்க. அடுத்து a complete graph will always have a Hamiltonian circuit. கம்ப்ளீட் கிராஃபா இருந்தா கண்டிப்பா ஹாமில்டோனியன் சர்க்யூட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கம்ப்ளீட் கிராஃப்னா உங்களுக்கு தெரியும்ல, எந்த ரெண்டு வெர்டிசஸ் எடுத்தாலும் அதுக்கு நடுவுல எட்ஜ் இருக்கும், அதான் கம்ப்ளீட் கிராஃப். அதுல வந்து ஆப்வியஸாவே ஹாமில்டோனியன் சர்க்யூட் ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். அப்படியே ஃபுல்லா ஒரு சைக்கிள் எடுத்தீங்க அப்படின்னாலே ஒரு அந்த ஹாமில்டோனியன் சர்க்யூட்டா வந்துடும். ஆனா அது யூலரியன் கிடையாது. சரியா? அது எல்லா வெர்டிசஸையும் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் ஈஸியா கொடுத்துடலாம். ஆனா அது யூலரியன் அந்த ஹாமில்டோனியன் சர்க்யூட்டை சொல்ல முடியாது. சரியா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. given இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் 8 மார்க் ப்ராப்ளம். அடிக்கடி யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல கேட்பாங்க இந்த ப்ராப்ளம். நான் நெக்ஸ்ட் இன்டர்னல்ல இது கேட்பேன். give an example of a graph which contains an Eulerian circuit that is also a Hamiltonian circuit. Second subdivision பாருங்க, an Eulerian circuit and a Hamiltonian circuit that are distinct. And third one, fourth one, fifth one இப்படி கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம சொல்யூஷன் போவோம். இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு கிராஃப எக்ஸாம்பிளா கொடுங்க. எந்த மாதிரி கிராஃப கொடுங்க அப்படின்னா, ஃபார் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் give an example of a graph. ஒரு கிராஃப் கொடுங்க. அந்த கிராஃப்ல இருந்து ஒரு யூலரியன் சர்க்யூட் கண்டுபிடிங்க. அந்த யூலரியன் சர்க்யூட் என்னவாவும் பிளே ஆகணும்னா ஹாமில்டோனியனாவும் பிளே ஆகணும். அது மாதிரி ஒரு கிராஃப எக்ஸாம்பிளா கொடுங்க
அதான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புரியுதான்னு பாருங்க. give an example of a graph. ஒரு கிராஃப் எக்ஸாம்பிளா கொடுங்க. அந்த கிராஃப்க்கு ஒரு யூலரியன் சர்க்யூட் கண்டுபிடிங்க. அந்த யூலரியன் சர்க்யூட்டே வந்து என்னவாவும் இருக்கணும்னா ஹாமில்டோனியன் சர்க்யூட்டாவும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கிராஃபை எக்ஸாம்பிளா கொடுங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அதானே கேட்டிருக்காங்க. ஒரு an Eulerian circuit that is also Hamiltonian circuit. சரியா? அது ரெண்டு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு கிராஃபை எக்ஸாம்பிளா கொடுங்க. சோ அதுக்கு தான் நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கிராஃப் கொடுத்திருக்கேன். This is the solution for the first subdivision. Consider this graph. For this graph, the Eulerian circuit என்னன்னு பாத்தீங்கன்னா from A to A. So A to B, B to C, C to D, D to A. This is an Eulerian circuit. At the same time, இதுதான் நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஹாமில்டோனியன் சர்க்யூட்னு சொல்லலாமா? This circuit contains every edges of the graph G exactly once. At the same time, this circuit contains all the vertices of the graph G exactly once. கரெக்டா இருக்கான்னு பாருங்க. எல்லா எட்ஜஸும் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் வந்திருக்கு. அட் த சேம் டைம் எல்லா வெர்டிசஸும் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் வந்துரும். ஸோ அதனால தி சர்க்யூட் இது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் போத் த யூலேரியன் அண்ட் ஹாமில்டோனியன் சர்க்யூட். யூலேரியன் சர்க்யூட்டாவும் இது இருக்கு, ஹாமில்டோனியன் சர்க்யூட்டாவும் இது இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. எந்த மாதிரி ஒரு கிராஃப் நம்ம எக்ஸாம்பிளா கொடுக்கணும் ஃபார் செகண்ட் சப்டிவிஷன் அப்படின்னா யூலரியன் சர்க்யூட்டும் ஹாமில்டோனியன் சர்க்யூட்டும் டிஸ்டிங்டா இருக்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல ரெண்டும் சேமா இருக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. செகண்ட் சப்டிவிஷன்ல we have to give an example. எப்படின்னா யூலரியன் சர்க்யூட்டும் ஹாமில்டோனியன் சர்க்யூட்டும் டிஸ்டிங்டா இருக்கிற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து ஒரு கிராஃப் நான் கொடுத்துருக்கேன். இந்த கிராஃப்க்கு யூலரியன் சர்க்யூட் பாருங்க ஃப்ரம் ஏ டு ஏ. ஏ டு ஏக்கு யூலரியன் சர்க்யூட்னா என்ன அர்த்தம்? ஏல ஆரம்பிச்சு ஏல முடிக்கணும். அட் த சேம் டைம் த சர்க்யூட் கண்டெய்ன்ஸ் ஆல் த எட்ஜஸ் ஆஃப் திஸ் கிராஃப் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ். அதை மைண்ட்ல வச்சுட்டே பார்க்கணும். சரியா? எல்லா எட்ஜஸும் ஒரு தடவை கரெக்டா எக்ஸாக்டா போட்டிருக்கோமா அப்படின்றத பார்க்கணும் யூலரியன் சர்க்யூட். சரி பாருங்க, ஏ டு பி போயிருக்கேன். நெக்ஸ்ட் பில இருந்து டி வந்திருக்கேன். இந்த எட்ஜை யூஸ் பண்ணியிருக்கேன். திரும்ப டில இருந்து பிக்கு போறதுக்கு இந்த எட்ஜை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு எட்ஜும் யூஸ் பண்ணியாச்சு ஒரு தடவை எக்ஸாக்டா. திரும்ப பில இருந்து சி போயிருக்கேன். இந்த எட்ஜை யூஸ் பண்ணியாச்சு. திரும்ப சில இருந்து டி போயிருக்கேன். திரும்ப டில இருந்து ஏ போயிருக்கேன். ஸோ திஸ் சர்க்யூட் ஃப்ரம் ஏ டு ஏ contains all the edges of G exactly once. நெக்ஸ்ட் ஒரு ஹாமில்டோனியன் சர்க்யூட் கொடுக்குறேன் ஃப்ரம் ஏ டு ஏக்கு. ஸோ ஏ டு பி, பி டு சி, சி டு டி, டி டு ஏ. This is a Hamiltonian circuit from A to A since it contains all the vertices of the graph G exactly once. இது ரெண்டும் பாத்தீங்கன்னா டிஸ்டிங்க்ட் தானே. இந்த சர்க்யூட்டும் இந்த சர்க்யூட்டும் வேற வேற தானே. இது வந்து வேற சர்க்யூட், இது வந்து வேற சர்க்யூட். ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி யூலரியன் சர்க்யூட்டும் ஹாமில்டோனியன் சர்க்யூட்டும் ஃப்ரம் ஏ டு ஏ டிஸ்டிங்க்டா இருக்கிற மாதிரி ஒரு கிராஃபை எக்ஸாம்பிளா கொடுத்தாச்சு. சரி புரியுதா? நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. We have to give a graph such that an Eulerian circuit but not a Hamiltonian circuit. ஒரு கிராஃபை எக்ஸாம்பிளா கொடுக்கணும். அதுல வந்து ஒரு யூலரியன் சர்க்யூட்டை கண்டுபிடிக்கணும். அந்த யூலரியன் சர்க்யூட் என்னவா இருக்கக்கூடாதுன்னா ஹாமில்டோனியன் சர்க்யூட்டா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கிராஃபை எக்ஸாம்பிளா கொடுக்கணும். ஸோ இந்த கிராஃபை பாருங்க. இந்த கிராஃபுக்கு ஃப்ரம் ஏ டு ஏ ஒரு யூலரியன் சர்க்யூட் கண்டுபிடிக்கிறேன். அந்த யூலரியன் சர்க்யூட் எனக்கு என்னவா இருக்கக்கூடாதுன்னா ஹாமில்டோனியன் சர்க்யூட்டா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிருக்கேன்னு பாருங்க. ஸோ ஃப்ரம் ஏ டு ஏ எப்படி போயிருக்கேன்னு பாருங்க. யூலரியன் சர்க்யூட் கண்டுபிடிக்க ஏ டு பி வந்திருக்கேன், பி டு சி போயிருக்கேன், சி டு டி வந்திருக்கேன், டி டு பி போயிருக்கேன், பி டு இ வந்திருக்கேன், இ டு ஏ போயிருக்கேன். ஸோ இது வந்து ஆப்வியஸா திஸ் இஸ் அன் யூலரியன் சர்க்யூட். இது வந்து எல்லா எட்ஜஸையும், இந்த கிராஃப் இருக்க எல்லா எட்ஜஸையும் எக்ஸாக்டா ஒன் டைம் கவர் பண்ணிருக்கு. ஆனா இது வந்து என்ன கிடையாது அப்படின்னா ஹாமில்டோனியன் சர்க்யூட் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த வெர்டிசஸ் பி, சரியா, இந்த நடுவுல இருக்க அந்த வெர்டிசஸ் பி பாருங்க, இது வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஹாமில்டோனியன் அப்படின்னா except the initial and the final vertices, all the remaining vertices வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ஒன் டைம் தான் வந்திருக்கணும், ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ ஆனா வந்து பி என்ற வெர்டெக்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிடுச்சு. ஸோ அதனால இந்த யூலரியன் சர்க்யூட் என்ன கிடையாதுன்னு அப்படின்னா ஹாமில்டோனியன் கிடையாது. ஸோ திஸ் இஸ் நாட் அ ஹாமில்டோனியன் சர்க்யூட் சின்ஸ் த வெர்டெக்ஸ் பி ரிப்பீட்டட் ட்வைஸ். ஓகேவா? ஸோ அவங்க சொன்ன மாதிரி நான் ஒரு கிராஃப் எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கேன். எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா அது யூலரியன் சர்க்யூட்டை கண்டெயின் பண்ணிருக்கணும். அந்த சேம் டைம் அந்த யூலரியன் சர்க்யூட் எனக்கு என்னவா இருக்கக்கூடாது அப்படின்னா ஹாமில்டோனியனா இருக்கக்கூடாது.
ஸோ அந்த மாதிரி ஒரு கிராஃபை நான் எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கேன். புரியுதா? என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றது ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க. ஃபோர்த் சப்டிவிஷனுக்கு நான் ஒரு கிராஃப் எக்ஸாம்பிளா கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்னா, இட் கண்டைன்ஸ் யூலரின் சர்க்யூட், பட் அது என்னவா இருக்கக்கூடாதுன்னா, இட் கண்டைன்ஸ் ஹாமில்டோனியன் சர்க்யூட், அது என்னவா இருக்கக்கூடாதுன்னா யூலரினா இருக்கக்கூடாது. தேர்டும் ஃபோர்த்தும் அது மாதிரி யூலரினா இருக்கணும், ஹாமில்டோனியனா இருக்கக்கூடாது. ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா ஹாமில்டோனியனா இருக்கணும், யூலரினா இருக்கக்கூடாது. சரியா? இப்போ ஃபோர்த்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஃபோர்த்துக்கு வந்து ஹாமில்டோனியனா இருக்கணும், ஆனா என்னவா இருக்கக்கூடாதுன்னா யூலரினா இருக்கக்கூடாது. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. சோ இது வந்து ஃப்ரம் A to A, ஃப்ரம் A to A ஹாமில்டோனியனா இருக்கான்னு பாருங்க. A to A to B, B to C, C to D, D to E, E to A. இப்படி போயிட்டீங்கனாலே இது from A to A, this is an circuit which contains all the vertices of the graph G exactly once வந்துருச்சு. So அதனால this is a Hamiltonian circuit. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்க்கியூட் வந்து does not contains the edges. எல்லாமே எதெல்லாம் contain பண்ணல அப்படின்னா, இந்த எட்ஜ், இந்த எட்ஜ், இந்த எட்ஜ் நடுவுல இருக்குல்ல, இந்த எட்ஜ் எதுவுமே இந்த சர்க்கியூட் வந்து கண்டெயின் பண்ணல. ஸோ அதனால இது வந்து என்னன்னா, இந்த சர்க்கியூட் வந்து என்ன கிடையாதுன்னா யூலரியன் சர்க்கியூட் கிடையாது. புரியுதா? யூலரியன் சர்க்கியூட்னா இட் கண்டெயின்ஸ் ஆல் த